பாய்ந்தோடும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருவைகுண்டம் பெரும்பத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1925 டிசம்பர் 26 பிறந்த ஈடு இணையற்ற வாழ்நாள் போராளி, தியாகத்தின் இமயமாம் தகைசால் தமிழர், சின்னஞ்சிறு பிராயத்தில் மாணவனாக வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் புரட்சி இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராடி தனது 18ஆம் வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு கிளை செயலாளர் முதல் தமிழ்நாடு மாநில செயலாளர், அகில இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாக பொறுப்பாளர் எனும் விதத்தில் செங்கொடி ஏந்திய லட்சிய கனலாக, சமரசமற்ற போராளியாக அவர் நடத்திய அந்த துன்பமும் துயரமும் நிறைந்த அடக்குமுறை எதிர்கொண்ட வாழ்க்கையில் 7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 2 ஆண்டு காலம் அவர் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய போது ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவரை கண்டுபிடித்து கைது செய்து ஒரு குன்றின் சரிவிலே கொண்டு போய் நிறுத்தி சகிக்க முடியாத, நாம் கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைகளை செய்தனர். அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அலறவில்லை, கூச்சலிடவில்லை, போதும் என்று சொல்லவில்லை. அது உச்சக்கட்டமாகத்தான் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை தெற்கு சீமைக்கே உரியவர்களினுடைய அடையாளமாக அடர்ந்த முறுக்கு மீசை அந்த அண்ணன் நல்லகண்ணுவனுடைய முகத்தில் இருந்ததை கண்டு சகிக்காத அந்த கொடிய விலங்குகளை விட மோசமான மனம் படைத்த காவல்துறையினர் அந்த மீசையினுடைய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி அதிலே கொண்டாட்டம் நடத்தினார்கள். அவர் வாயாலேயே இதனிடத்திலே சொல்லியிருக்கிறார் எப்படி நடந்தது என்று. சிறை வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அனைத்து போராட்டங்களில் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய, பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமை கொடியை உயர்த்தி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றதோடு அவருக்கு பெண் கொடுத்த மாமனார் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சீமையில் நடக்கக்கூடாத சாதி கலவரம் மூண்டு அவரது மாமனார் படுத்திருந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட போது அங்கு சென்று மாமனாரின் பூத உடலுக்கு பக்கத்தில் போய் நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்த நெல்லை மாவட்டத்தின் பிரிதொரு பகுதியிலே போராட்டத்திலே போய் கலந்து கொண்டவர். அவர் தலை சிறந்த படிப்பாளி. எந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசுவதானாலும் அதற்கான அந்த பொருளுக்கான ஆதாரங்களை எத்தனை நூல்கள் உண்டோ அத்தனையும் படித்து சின்ன 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 குறிப்புகளாக வைத்துக்கொண்டு அதை பார்த்து பேசாமல் அனைவரையும் திகைக்க வைக்க விதத்திலே அவரது உரை அமையும். சுதந்திர தமிழீழ விடுதலைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் கொடூரமான இனப்படுகொலையை எதிர்கொள்ள நேர்ந்த காலத்தில் 2008 அக்டோபர் 2ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய உண்ணாநிலை அறப்போர் நடத்தியதில் கலந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த ஈழத்து இனப்படுகொலையை கண்டித்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடைபெற்ற கண்டன கூட்டங்கள், உண்ணாநிலை போராட்டங்கள் அனைத்திலும் அண்ணன் நல்லகண்ணு கலந்து கொண்டார். அவர் புரட்சியாளர்.
புரட்சி என்ற சொல்லுக்கு இலக்கணமாகவே வாழ்ந்தவர். அவர் நெஞ்சில் ஈழத்தில் தமிழனுக்கு தமிழ்நாடு கிடைக்கட்டும் என்ற பேராசை இருந்தது. களத்தில் என்ற புலிகள் மீது அவருக்கு பெரிய மரியாதை இருந்தது. அதை நான் பக்கத்தில் இருந்து அறிந்தவன். அவருடைய உடல் நலனிலே அக்கறை கொண்டு என் எளிய இல்லத்துக்கு, என் கலிங்கப்பட்டி கிராமத்துக்கு 3 முறை வந்த அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள், என்னை பெற்ற தாய், அவருக்கு என்ன விதமான உணவில் எதை தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் அந்த கட்சி முக்கியஸ்தர்களிடம் நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த விதத்திலே உணவு படைத்து வீட்டிலேயே நீண்ட நேரம் அவர் இருந்து எவ்வளவு ஒரு ஆறுதலை தந்தார் என்பதும், அவர் 8 வயதில் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே கட்டப்பட்டிருந்த பால திறப்பு விழாவில் கலெக்டரும் ஜில்லா போர்டு தலைவரும் இருக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக நிற்பதை அந்த புதுக்குடியில் இருக்கக்கூடிய தேநீர் கடை உரிமையாளர், இந்த போட்டோவிலே இந்த ஓரத்திலே இருக்கிற பையன் யார் தெரியுமா? நம்ம தலைவர் நல்லக்கண்ணு என்று சொன்னார். அந்த புகைப்படத்துக்கு பிரதி எடுத்துக்கொண்டு போய் என் கிராமத்து வீட்டில் வைத்திருக்கிறேன். 8 வயது நல்லகண்ணு அரைக்கால் சட்டை போட்ட மாணவனாக அதிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை, நல்லகண்ணுவுக்கு மரணம் இல்லை. நல்லகண்ணு என்கின்ற அந்த மாபெரும் புரட்சியாளனுக்கு, வாழ்நாள் போராளிக்கு அவர் காலத்தை கடந்து வாழ்கிறார். செங்கொடி தூக்கும் தோழர்களுடைய உள்ளங்களிலும் வாழ்கிறார். இந்த இன்ப தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கான போராட்டங்களில், ஆற்று மணலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில், சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில் அவர் தவறாது பங்கெடுத்துக் கொண்டார். அப்படி முன்னின்று செங்கொடி பட்டாளத்தை வழிநடத்தி செல்வதற்கு அவர் இல்லை என்றாலும் தோழமைக்குரிய செங்கொடி வீரர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய காம்ரேடுகள் ஒவ்வொரு போராட்ட களத்துக்கு போகும்போதும் அதில் முன்னால் நின்று அண்ணன் நல்லகண்ணு வழிநடத்தி செல்கிறார் என்று மானசீகமாக நினைத்து அவரை நெஞ்சிலே நிறுத்தி, அதுவே ஒரு ஊக்கத்தை தரும், உந்துதலை தரும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைகாலா செங்கொடிக்கு வீர வணக்கம் செலுத்துகிற தோழர்கள் உள்ளத்தில் மங்காது மறையாது என்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற பிரகாச ஒளியாக அவர் காலத்தையும் கடந்து வாழ்கிறார் என்பதால் தான் யமன் கூட அவரிடத்திலே போராடித்தான் பார்த்தான். அவரை எளிதிலே வீழ்த்த முடியவில்லை. ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர் மீண்டு இல்லத்துக்கு வந்தார். அந்த ஜீவ மரண போராட்டத்தில் அவர் மறைவதற்கு முதல் நாள் அரசு மருத்துவமனையிலே மருத்துவர்கள் உயர்ந்த சிகிச்சை தந்தார்கள். கண்ணாடி வைக்கப்பட்டிருக்க இடத்துக்குள்ளே சாய்ந்து படுத்திருந்த நம் தகைசால் தமிழருக்கு பக்கத்தில் அவரது புதல்வி நின்று கொண்டிருந்தார். நான் அந்த கண்ணாடிக்கு வெளியில் இருந்தவாறு அண்ணன் நல்லகண்ணு அவர்களை பார்த்து இருகரம் கூப்பி வணங்கியவாறு மனதுக்குள், அண்ணரே, நீங்கள் விடைபெற்று செல்ல இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி இன்னும் சில மணி நேரங்களிலேயோ பல மணி நேரங்களிலேயோ அடங்கலாம். உங்கள் உயிர் பறவை பிறந்து போகலாம். ஆனால் இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்வதெல்லாம், உங்களுக்கு இருந்த அந்த உறுதி எனக்கு வேண்டும். உங்களுக்கு இருந்த சமரசமில்லாத லட்சிய தாகம் எனக்கு வேண்டும். எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், ஏன் இடி சொல் ஏளன சொல் ஒருவேளை என்னை சூழ்ந்தாலும் அதை நெஞ்சுறுதியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை அண்ணன் எனக்கு தர வேண்டும் என்றுதான் நான்
பிரார்த்தனை செய்தேன். அவருக்கு அரசு மரியாதை, அந்த அரசு மரியாதைக்கு இதனால் மரியாதை. தகைசால் தமிழர் அந்த பதவிக்கு இவரால் மரியாதை. இன்னும் அவருக்கு என்னென்ன சிறப்புகள் செய்ய வேண்டுமோ அதனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என் ஆருயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வார். அப்படி செய்யக்கூடிய மனப்பாங்கோடு இருக்கிறார். அண்ணன் நல்லகண்ணுவினுடைய இந்த பிரிவில் வந்து கண்ணீர் சிந்தி மலர்களை சூட்டி அவருக்காக புரட்சி முழக்கம் எழுப்ப எத்தனை 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 கட்சிகள், இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொது நலனில் அக்கறை கொண்டவர்கள் அத்தனை பேரும் இந்த மாமனிதனுடைய மேனியை காணத்தான் வருகிறார்கள். மறைகிற போதும் என் உடலை மண்ணுக்குள்ளே புதைக்காதீர்கள், என் உடலை சிதையிலே வைத்து விறகு நெருப்பு மூட்டி எரிக்காதீர்கள், இந்த உடலின் அவயவங்கள் மரணத்தோடு போராடுகிற மற்ற நோயாளிகளுக்கு பயன்படட்டும் என்ற உன்னதமான குறிக்கோளோடு தன் மேனியை அரசு மருத்துவமனைக்கே ஒப்படைத்து விட்டார். மரணத்திலும் கூட தன் புகழ் கொடியை உயர்த்தி விட்டார். மறக்க மாட்டோம். என்னை பொறுத்தமட்டில் அண்ணன் நல்லகண்ணு அவர்களை மறுகால் குறிச்சியிலே காவல்துறையினர் உள்ளே புகுந்து அப்பாவி இளைஞனை சுட்டுக் கொன்றதை கண்டித்து தாலுகா அலுவலகத்துக்கு எதிரே 1000 பேரோடு உண்ணாவிரதம் இருந்தபோது சென்னையிலிருந்து விருந்தோடி வந்து அந்த உண்ணாவிரத பந்தலில் அவர் உடல் நலம் கெட்டிருந்த நிலையிலும் உட்கார்ந்து மாலை 6 மணி வரையிலும் எத்தனை செய்திகளை சொன்னார். இந்த தென்னாட்டு போர்க்களங்களை சொன்னார். அந்த போராட்ட களங்களின் தலநாயகர்கள் யார் யார் என்பதை எல்லாம் சொன்னார். எனக்கு தெரியாத செய்திகளை சொன்னார். அவரிடத்திலே இருக்கக்கூடிய 2 புத்தகங்களை இவரிடம் கொடுத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய லட்சியவாதி, மிகப்பெரிய போராட்ட தலநாயகன். அரசியலுக்கு இன்றைக்கு யார் வந்தாலும் சரி, இனி யார் வந்தாலும் சரி, அவர்கள் எடுத்துக்காட்டாக வழிகாட்டும் ஞான தந்தையாக மனதிலே கருதி பின்பற்ற வேண்டிய தலைவன் தான் அண்ணன் நல்லகண்ணு அவர்கள். எளிமையின் சிகரம், நேர்மையின் சிகரம், பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமைக்கு கொடியேந்தி முழக்கம் இடுவதிலே சிகரம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடியலுக்காக ஏங்கிய உள்ளம், சாதி மறுப்பு போராட்டங்களை முன்னின்று நடத்திய தீரர், அனைத்து பிரச்சனைகளிலும் தமிழக நிலையை காப்பாற்றுவதற்கும் இந்திய உபகண்டத்தினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவதற்கும் சாதி பிணக்குகள் அடியோடு அகல்வதற்கும் சமத்துவம் தழைப்பதற்கும் சமூக நீதி மலர்வதற்கும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவிலே சொன்னாரே, you have nothing to lose but your chains. அடிமை விலங்குகளை தவிர நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை என்பதை ஆழமாக நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டு தன் மொத்த வாழ்க்கையையும் லட்சியத்துக்காகவும் ஏற்றுக்கொண்ட இயக்கத்துக்காகவுமே அர்ப்பணித்த ஒழுக்க சீலர், உத்தமர், அம்மாமனிதன், வாழ்நாள் போராளி, எங்கள் நெஞ்சத்தில் அணையாத தீபமாக ஒளி வீசிக்கொண்டே இருப்பார். அவருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவரது குடும்பத்தினருக்கு எல்லோரும் புரட்சி, அந்த குடும்பத்தில் எல்லோரும் செங்கொடி வீரர்கள் தான், எல்லோரும் அண்ணன் பாதையில் நடக்கிறவர்கள் தான். அந்த குடும்பத்தினருக்கு, உற்றார் உறவினருக்கு, உறவினர்கள் என்பவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். அத்தனை பேருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும், வீர செங்கொடி ஏந்திடும் காம்ரேடுகளுக்கும் நான் கண்ணீர் அஞ்சலியை வீர வணக்கத்துடன்
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீடு வாழ்க அண்ணன் நல்லகண்ணு அவர்களுடைய கீர்த்தியும் புகழும்.